வெளிப்பாடு. It is a revelation. வெளிச்சம். இது என்ன? வெளிச்சம். ஏசாயா புத்தகம் 2வது அதிகாரம் 2:3 நீங்கள் வாசித்து பார்த்தால் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, நீங்க எதெல்லாம் பெரிய மலை நினைக்கிறீங்களோ எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வரும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் பேசப்படும் அல்ல, வெளிப்படும், வெளிப்பாடாக மாறும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். வெளிப்படும். ஜனக்கூட்டம் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதம். கர்த்தருடைய பர்வதம் என்றால் எது? பர்வதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. சீனாயை சொல்லுகிறது, கார்மேலை சொல்லுகிறது, பர்வதங்களை குறித்து சொல்லுகிறது வேதம். கர்த்தருடைய பர்வதத்திற்கு யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயம் என்று எதை சொல்கிறார்? எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்பாடாக வெளிப்படுகிற ஒரு இடம்தான் மவுண்ட் சயன். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Every word should be revealed. வார்த்தை வெளிச்சம் உண்டாகிற இடம்தான் கர்த்தருடைய பர்வதம். மத்ததெல்லாம் பர்வதம், பர்வதம், மலை. வார்த்தை எங்கிருந்து வெளியே வருதோ அந்த மலைதான் கர்த்தருடைய பர்வதம். இந்த இடத்துல வெளிச்சம் வெளிப்படுத்தவில்லை. வெளிச்சம் என்னது? வார்த்தையுடைய அர்த்தம் எனக்கு தெரியும்.